Welcome back, dear students. So, நம்ம இங்க வந்து problem 14 நம்ம கண்டினியூ பண்றோம் இந்த வீடியோல. Problem 14 வந்து என்ன? ரொம்ப சிம்பிள் தான்டா. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. Pi and psi are functions of x and y satisfying Laplace equation. So, pi அப்படிங்கிறது வந்து is a function with the two variables x and y. Similarly, psi is a function with the two variables x and y. And these two functions satisfies the Laplace equation, that is pi xx plus pi yy equal to 0, psi xx plus psi yy equal to 0. Okay. இப்போ நமக்கு u v வந்து in terms of pi and psi ல define பண்ணிருக்காங்க. If u is equal to pi y minus psi x and v is equal to pi x plus psi y, then prove that u plus iv is analytic. Okay. So நமக்கு givenல வந்து pi sin ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து என்னது லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்புறம் யூக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, விக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. நம்ம யூ பிளஸ் ஐபி வந்து அனாலிட்டிக்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ அனாலிட்டிக்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொன்னா போதும், அது வந்து சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபர்ஸ்ட் அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கண்டினியூஸ் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ சிஆர் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், கிவனை வந்து யூஸ் பண்றோம். கிவன்ல என்ன இருக்கு, பையும் சையும் லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன எழுதலாம், pi xx plus pi yy வந்து 0, psi xx psi yy வந்து 0. ஓகே. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, u க்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, v க்கு ஒரு வேல்யூ. So u equal to pi y minus ix and v is equal to pi x plus psi y. இப்போ நம்ம என்ன சொல்லணும், சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லணும். அப்ப நமக்கு யூஎக்ஸும் பிஒயும் ஈக்குவலா இருக்கணும். இப்ப நம்ம யூஎக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்ப யூஎக்ஸ் என்ன வரும், பை xy. ஓகே, யூஎக்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் அங்க என்ன இருக்கு பை ஒய். அப்ப நமக்கு எது முதல்ல வருது, எக்ஸ் தான் முதல்ல வருது. அப்போ பை எக்ஸ் ஒய். இதுக்கு மீனிங் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ சை எக்ஸை வந்து எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா சை டபுள் எக்ஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் யூவை வந்து ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், பை ஒய் ஒய் மைனஸ் சை எக்ஸை வந்து ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா சை ஒய் எக்ஸ். சிமிலர்லி விஎக்ஸும் விஒயும் நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம். நம்ம கிளைம் பண்ண வேண்டியது யூஎக்ஸும் விஒயும் ஈக்குவல், யூஒயும் மைனஸ் விஎக்ஸும் ஈக்குவல். ஓகே. ஸோ அப்போ நமக்கு இங்க யூஎக்ஸ்ல என்ன இருக்கு, பை எக்ஸ் ஒய் மைனஸ் ஐ எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. விஒய்ல வந்து பை ஒய் எக்ஸ் பிளஸ் சை ஒய் ஒய்ன்னு இருக்கு. அப்ப நமக்கு வந்து இது ரெண்டு ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்ப நம்ம எப்படி இதை ஈக்குவல் பண்ண போறோம் பாருங்க. பை விஎக்ஸ்ல வந்து விஒய்ல வந்து ஒரு நிமிஷம். ஓகே, நமக்கு ஈக்குவேஷன் 1 இந்த இந்த கண்டிஷன் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நான் பை எக்ஸஸ் வந்து பை ஒய் ஒய்யாவும் சேஞ்ச் பண்ணலாம், சை எக்ஸ் எக்ஸ் சை ஒய் ஒய்யாவும் சேஞ்ச் பண்ணலாம். அப்ப நம்ம விஎக்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த வந்து எப்படி சேஞ்ச் பண்றோம், பை எக்ஸ் எக்ஸும் பை ஒய் ஒய்யும் 0 அப்படின்னா பை எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை ஒய் ஒய். இந்த இடத்துல சை எக்ஸ் எக்ஸும் சை ஒய் ஒய்யும் 0. அப்போ சை ஒய் ஒய்க்கு பதிலாக மைனஸ் சை எக்ஸ் எக்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ அப்போ விஎக்ஸ் ஈக்குவல் டு இது, விஒய் ஈக்குவல் டு இது. இப்போ யூஎக்ஸை விஒய்யும் கம்பேர் பண்ணுங்க. யூஎக்ஸ் வந்து என்ன, சை எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ஒய் மைனஸ் சை எக்ஸ் எக்ஸ். விஒயும் அதே மாதிரி இருக்கா, பை ஒய் எக்ஸ், நமக்கு பை ஒய் எக்ஸும் பை எக்ஸ் ஒய் நமக்கு சேம் தான், மைனஸ் சை எக்ஸ் எக்ஸ். அப்போ யூஎக்ஸும் விஒயும் ஈக்குவலா இருக்கு. சிமிலர்லி யூஒயும் மைனஸ் பிஎக்ஸும் ஈக்குவலா இருக்கும். இப்போ இது வந்து சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபர்ஸ்டோட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும், சென்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹார்மோனிக் அப்படிங்கிறதுனால therefore u plus iv வந்து அனாலிட்டிக். ரொம்ப சிம்பிள், இதுல ஒண்ணுமே இல்லை. கிவன்ல வந்து பையும் சையும் வந்து is a function of x and y satisfying Laplace equation கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் யூக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, விக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. நம்ம u plus iv வந்து அனாலிட்டிக்னு சொல்லணும்.
இப்போ u plus iv அனாலிட்டிக்னா அதுல வந்து என்ன சொல்லணும், CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணது சொல்லணும். CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணும், u வந்து x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம், y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதே மாதிரி b x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம், y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். நமக்கு பையும் சையும் லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதுவும் நம்ம கையில இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், bxலயும் byலயும் அந்த லாப்லாஸ் ஈக்குவேஷனை வந்து இங்க அப்ளை பண்றோம். அப்படின்னா என்னது, பை xxோட பிளேஸ்ல வந்து பை ஒய் மைனஸ் பை ஒய் சப்ஸ்டியூட் பண்றோம். பை சை ஒய் இருக்கக்கூடிய பிளேஸ்ல வந்து மைனஸ் ஐ எக்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு யூஎக்ஸும் விஒயும் ஈக்குவல் ஆகும், யூஒயும் மைனஸ் விஎக்ஸ் ஈக்குவல் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் ஹார்மோனிக்னு கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டினியூஸா இருக்கும். therefore அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக். ஓகே.